மார்க் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 9வது வசனம். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். அன்புமிக்க ஆரோக்கிய தாயின் அன்பு பிள்ளைகளே, இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல் என்று சொல்வதின் அர்த்தம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில் பல வகையான உறவுகள் கொண்டவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உறவுகள் பலவிதம், அவை ஒவ்வொன்றும் ஒரு விதம் என்று பார்க்கிறோம். குடும்ப உறவு, அப்பா அம்மா பிள்ளைகள் என்று சொல்லி வாழும் அந்த சூழ்நிலையை குடும்ப உறவு என்று சொல்லுகிறோம். தாம்பத்திய உறவு, கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவை தாம்பத்திய உறவு என்று அழைக்கிறோம். நட்புறவு, நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் நமக்கு கொடையாக கொடுத்திருக்கும் நண்பர்களின் உதவியுடன் அவர்களுடைய ஆசியுடன் வாழ்ந்து கொண்டிருப்பது நட்புறவு என்று அழைக்கிறோம். இங்கே இன்று இந்த இறை வார்த்தைகள் இன்று தாம்பத்திய உறவை பற்றியும் நட்புறவை பற்றியும் கூறுவதை நாம் பார்க்கிறோம். இனி இவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். மார்க் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் வாசிக்க கேட்டோம். இதை நிறைய முறை நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்கிறோம். இனி இவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். மேத்தமெட்டிக்ஸ் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். கணக்கில் 1 + 1 = 2 அப்படின்னு தான் நம்ம வாசிச்சிருக்கோம், அதைத்தான் பயன்படுத்துகிறோம். ஆனால் இங்கே கடவுளின் கணக்கில், கிறிஸ்துவ திருமணத்தின் கணக்கில் 1 + 1 = 1 என்று சொல்லுகிறோம். இன்றைய இறைவார்த்தை அதைத்தான் சொல்லுகிறது என்பதை பார்க்கிறோம். இந்த இருவர் அல்ல, ஒரே உடல் என்பது எப்படி சாத்தியமாகிறது? இது உண்மையா? இப்படித்தான் நம்ம வாழ்கிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது, அன்புமிக்க அன்னையின் பிள்ளைகளே, உண்மை நமக்கு வெளிப்படுகிறது என்பதை பார்க்கிறோம். நான் ஒரு பங்கு சாமியாராக இருந்தேன். ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு பிறகு ஒரு சகோதரர் இன்றைக்கு ஈவினிங் எங்கள் வீட்டுக்கு எங்கள் வீட்டை மந்திரிச்சிட்டு வாங்க ஃபாதர்னு சொன்னார். சரின்னு அந்த வீட்டிற்கு மாலை மந்திரிக்க சென்றேன். அந்த வீட்டில் சென்று ஜெபித்து அந்த வீட்டையும் வீட்டில் இருப்பவர்களையும் மன்றித்து விட்டு கிளம்ப நினைத்தேன். அப்போ அவர் சொன்னார், முறையாக எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க சாமி, அதனால் ஏதாவது குடிச்சிட்டு போங்க என்று சொன்னார். காஃபி வேணுமா டீ வேணுமான்னு கேட்டார். நான் மாலை நேரமாக இருந்ததால் டீ கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் சத்தமாக வீட்டுக்குள்ளே இருந்த அவர் மனைவியை பார்த்து சொன்னார், அம்மா 3 டீ போட்டுட்டு வா, 2 டீயில் சர்க்கரை இல்லாமல் 1 டீயில் சர்க்கரை போட்டு கொண்டு வா அப்படின்னாரு. நான் கொஞ்சம் ஷாக் ஆகிட்டேன். அவரை பார்த்து சொன்னேன், சார் அப்போ டயபெட்டிக்ஸ் இல்லை, சர்க்கரை நோய் எனக்கு இல்லை, இப்போ இருக்குது, அப்போ இல்லை. அதனால் அவரை பார்த்து சொன்னேன், சார் எனக்கு சர்க்கரை நோயெல்லாம் இல்லை, நீங்கள் சர்க்கரை இல்லாமல் டீ கொண்டு வர சொல்கிறீங்களே அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், சர்க்கரை உள்ள டீ உங்களுக்கு தான் ஃபாதர், சர்க்கரை இல்லாத 2 டீயும் எனக்கும் என் வீட்டுக்கார அம்மாவுக்கும் அப்படின்னு சொன்னார். நான் சிரிச்சுக்கிட்டே சொன்னேன், இது என்ன குடும்பமா, சுகர் ஃபேக்ட்ரியா, உங்கள் எல்லாருக்குமே சுகர் இருக்குதா அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், எங்கள் 2 பேருக்கும் சுகர் இல்லை, எனக்கு மட்டும்தான் சுகர், நான் தான் டயபெட்டிக், எங்கள் வீட்டுக்காரம்மா நல்லா தான் இருக்கிறாங்க. அப்புறம் அப்படின்னு கேட்டேன். இன்றைக்கி நேற்று இல்லை ஃபாதர், கடந்த 9 வருஷமாக அவங்களும் என்னையோடு சேர்ந்து சுகர் எடுக்கிறதில்ல, பதார்த்தத்தில் இனிப்பு சேர்ப்பதில்லை. என்றைக்கு முறையாக டாக்டர் என்னை செக் பண்ணி, சார் உங்களுக்கு 62 வயசாயிருச்சு, நீங்கள் டயபெட்டிக்காக மாறிட்டீங்க, சர்க்கரை நோய் இருக்குது, இனிமேல் உணவு பதார்த்தத்தில் சர்க்கரையை சேர்க்காதீங்கன்னு என்றைக்கு சொன்னாரோ 9 ஆண்டுகளுக்கு முன்னால் அன்னையிலிருந்து இந்த சாதாரணமாக நார்மலாக இருக்கும் என் மனைவியும் என்னோடு சேர்ந்து சர்க்கரையை பயன்படுத்துவதில்லைன்னு சொன்னார். அன்புமிக்க அன்னையின் பிள்ளைகளே, 9 ஆண்டுகளாக கணவனுக்காக சர்க்கரையை தனது உணவு பதார்த்தத்தில் தவிர்க்கும் அந்த மனைவி எதை உணர்த்துகிறார் என்று சொன்னார். அன்புமிக்க அன்னையின் பிள்ளைகளே, இனி இவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல் என்பதை பார்க்கிறோம். கிபி 2ஆம் நூற்றாண்டு ஆரிஜின் என்ற திருமறை தந்தையரை பற்றி வாசிக்கிறோம். அந்த ஆரிஜின் சொல்லுவார், இந்த திருமணம் என்பது வேத புத்தகத்திலே பழைய ஆகமத்திலே சொல்லப்பட்டிருக்கும் சொல் கிதுசெயின்,
அதான் எபிரேய சொல். திருமணம் என்பதற்கு, மேரேஜ் என்பதற்கு எபிரேய சொல் வந்து கிதுசைன். புனித ஆரிஜின் சொல்லுவார், கிதுசைன் என்று சொன்னால் சாங்டிஃபிகேஷன் என்ற அர்த்தம், கிதுசைன் என்று சொன்னால் ஹோலி என்ற அர்த்தம், கிதுசைன் திருமணம் என்று சொன்னால் புனிதமானதுன்னு அர்த்தம் என்று சொல்லுகிறார். நாம் திருமண உடன்படிக்கையிலே உறவிலே அன்பை காணலாம், நாம் திருமண உடன்படிக்கையிலே உறவிலே பண்பை காணலாம், நாம் திருமண உடன்படிக்கையின் உறவிலே பாசத்தை காணலாம், நாம் திருமண உடன்படிக்கையின் உறவிலே வாழ்விலே இரக்கத்தை காணலாம், நாம் திருமண உடன்படிக்கை என்னும் உறவிலே வாழ்விலே மன்னிப்பையும் மாண்பையும் காணலாம். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக அன்புக்குரிய அன்னையின் பிள்ளைகளை, இன்று இறை வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிறார், திருமணத்தில் நாம் காண வேண்டியது புனிதம். புனிதத்தை காண வேண்டும். திருமணம் என்றாலே புனிதம் என்று அர்த்தம். இவனை இவளுக்கு மனமுடித்து வைத்தார் கடவுள் அப்படின்னு சொல்கிறோம். இவரை இவருக்கு அவர் புனிதராக கொடுத்திருக்கிறார் என்பதை உணர வேண்டும். திருமண வாழ்வு, திருமண உறவு புனிதமானது என்பதை பார்க்கிறோம் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே. ஆகவே இந்த புனிதமானது என்றால் என்ன? ஆரிஜின் சொல்லுவார், திருமணத்திற்கு பிறகு கணவனுக்கும் மனைவிக்கும் 4 கால்கள் இருந்தாலும் 2 கால்களாக ஒரே திசையை நோக்கி பயணம் செய்வது புனிதமானது. அவர்கள் இருவருக்கும் 4 கைகள் இருந்தாலும் 2 கைகளாக ஒரே செயலை செய்வது புனிதமானது. அவர்கள் இருவருக்கும் 4 கண்கள் இருந்தாலும் 2 கண்களாக ஒரே திசையை நோக்கி பார்ப்பது, உன்னிப்பாக கவனிப்பது புனிதம் என்பதாகும். எல்லாவற்றுக்கும் மேலாக கணவனுக்கும் மனைவிக்கும் 2 இதயங்கள் இருந்தாலும் ஒரே இதயமாக அவர்கள் ஒருவர் மற்றவருக்காக, நம்ம லாங்குவேஜில் ஒருவர் மற்றவருக்காக ஃபீல் பண்ணுவது, ஒருவர் மற்றவருக்காக உணர்வது என்பது புனிதமாகும் என்று புனித ஆரிஜின் சொல்கிறார் அன்புமிக்க அன்னையின் பிள்ளைகளே. ஆகவே நாம் பார்க்கிறோம் இன்றைய முதல் வாசகத்தில் இந்த உறவு, நட்பு என்பது 4 வகைப்படுகிறது. முதலாவதாக பலவீனமுள்ள நட்பு உறவை நம் வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். இந்த பலவீனம் கொண்ட உறவிலே, நட்பிலே நாம் பலவீனர்களாக மாறும் பொழுது நம்மை தாங்குவதற்கு யாருமில்லை என்பதை பார்க்கிறோம். இரண்டாவதாக இந்த நட்பு உறவிலே நாம் பகைமையை உருவாக்குபவர்களை சந்திக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் நம்மளோட கூட சேர்ந்து பழகி வாழ்ந்து பகிர்ந்து ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் நம்மை காட்டி கொடுக்கும் நண்பர்களையும் உறவுகளையும் நினைத்து இன்னைக்கு அன்னை ஆரோக்கிய தாயின் முன்னால் மனவிட்டு அழுது நாம் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். மூன்றாவதாக விருந்துண்ணும் நட்பு உறவுகளை பார்க்கிறோம். விருந்து, மருந்து, மகிழ்ச்சி, இன்பம், நம்முடைய வாழ்க்கையில் வளமை, இதையெல்லாம் இருக்கும் பொழுது நம்மோடு சேர்ந்து வாழ்பவர்கள், நம்மோடு இருந்தவர்கள், நம்மை சப்போர்ட் செய்தவர்கள், நமக்காக எல்லாம் என்று சொன்னவர்கள் நாம் கஷ்டப்படும் பொழுது நம்மை விட்டு விலகி போகிறார்கள் என்பதை பார்க்கிறோம். நான்காவதாக இன்றைய முதல் வாசகம் ஞான நூல் ஆசிரியர் சொல்லுகிறார், நாம் நம்பிக்கை உள்ள உறவுகளையும் நட்புகளையும் நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவமாக பெற்றுக்கொள்கிறோம். இதற்காகத்தான் நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல இன்று அழைக்கப்படுகிறோம். நீங்களும் நானும் நம்பிக்கை உள்ள நட்பு கொள்பவர்களாக, உறவு கொள்பவர்களாக, நம்பிக்கையாளர்களாக இருக்க வேண்டும் என்று அழைக்கப்படுகிறோம். அந்த நம்பிக்கையாளர்கள் கடவுள் நமக்கு கொடுத்த கொடை. உங்கள் அருகிலே, உங்களுக்கு முன்னும் பின்னும் அருகிலும் வாழ்ந்து உங்களை தாங்கும் அந்த நம்பிக்கைக்குரிய நல்ல நண்பர்கள் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கும் மாபெரும் பொக்கிஷம். ஆகவே தான் சாக்ரட்டிஸ் சொல்வார், நல்ல நண்பர்கள் நமக்கு வாழ்க்கையில் கிடைத்திருக்கும் மிகப்பெரிய செல்வம், மிகப்பெரிய இன்பம், இதை தவிர வேறொன்றும் இல்லை என்று சொல்வார். அப்படிப்பட்ட நம்பிக்கைக்குரிய நல்லவர்களை பெற்றவர்களாக நாம் வாழ்வதற்காக ஜெபிப்போம். நாமும் மற்றவர்களுக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக வாழ வேண்டிய வரத்திற்காக ஜெபிப்போம். 2 குணநலங்கள். முதலாவதாக, நம்பிக்கைக்குரியவர்கள் உடல் நலம் தரும் மருந்தை போன்று நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் கொடையாக கொடுத்திருக்கிறார் என்று இன்றைய முதல் வாசகம் சொல்கிறது. இரண்டாவதாக, நம்பிக்கைக்குரியவர்களை
கடவுள் மீது அச்சம் கொண்டு, கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு, கடவுளை பற்றி கொண்டு வாழும் நம்மால் கண்டிப்பாக அடையாளம் காண முடியும் என்று வேதம் சொல்கிறது. எனவே அன்புமிக்க அன்னையின் பிள்ளைகளே, நம்மையே அர்ப்பணிப்போம். உறவு வாழ்விலும் நட்பு வாழ்விலும் நம்பிக்கைக்குரியவர்களாக கடவுளுக்கும் நம்மை சார்ந்தோருக்கும் வாழ கற்றுக்கொள்வோம். உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அன்னை ஆரோக்கிய தாயின் வழியாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.